ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுக்கு மிளகு மருந்து குழம்பு தான் வைக்க போகிறோம். இது நல்லா சளி இருமல் ஜலதோஷத்துக்கெல்லாம் நல்ல அருமையான ஒரு மருந்து குழம்பு இது. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மருந்து குழம்பு செய்கிறதுக்கு நல்லா இந்த அளவுக்கு சுக்கு எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். இதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் இந்த வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தீ கம்மியாக வச்சு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இதிலே நான் ஒரு கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு. நீங்கள் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் குழம்பு தாளிக்கும் போது போட்டுருங்க. இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே மிளகு, சீரகம், சுக்கு இதெல்லாம் வறுத்ததெல்லாம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த 3 தக்காளியும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நல்லா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சாதான் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா தாராளமா எண்ணெய் விட்டுக்கணும் அதுக்கு. இப்ப இதிலே கடுகு, சீரகம் போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. இது நல்லா பொரியட்டும். இப்ப இதிலே ஒரு கைப்பிடி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப நான் இந்த 3 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், அந்த பேஸ்டையும் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருணும். இந்த தக்காளி, வெங்காயம் இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். பாருங்க, இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்க மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகெல்லாம் நிறைய பொடி பண்ணி வச்சிருக்கோம், அதனால நீங்க பார்த்து போட்டுக்கோங்க காரம். இப்போ நல்லா இது வதங்கி பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி நான் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதை இதுல விட்டுடலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு நம்ம புளி கரைச்சி விட்டு இருக்கோம். கொஞ்சம் தண்ணியை விட்டு இருக்கேன் நான் இந்த அளவுக்கு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதுல கொஞ்சம் தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் தீ கம்மியா வச்சு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம இந்த புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இதுல நம்ம இந்த பொடி பண்ணி வச்சதை இதிலே போட்டுடலாம்.
இப்போ இதை மூடி போட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த குழம்பு பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கமகமன்ட்டு வாசனையா எவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இந்த குழம்பு. இது வந்து இப்போ வந்து இந்த சுக்கு மிளகு மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா மழை காலத்துல குளிர்காலத்துலலாம் இந்த குழம்பு வந்து நம்ம வாரத்துல 2 முறை செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல சளி இரும்பல்லாம் நல்லா குணமாகும். அதே நேரத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.